சுதேசி கம்பெனி இன் தமிழ்நாட்டில் சுதேசி இயக்கம். சரி, சுதேசி அப்படிங்கிறாலே நம்ம நாட்டு பொருட்களை நாமளே பயன்படுத்துறது அப்படிங்கிறது தான் சுய ஆட்சி அப்படின்னு கூட சொல்லலாம். சரிங்களா? சரி, இந்த சுதேசி இயக்கம் அப்படிங்கிறது முக்கியமாக நம்ம தமிழ்நாட்டில், அதுவும் திருநெல்வேலி மாவட்டத்தில் இந்த சுதேசி இயக்கம் அப்படிங்கிறது பெரிய ஆதரவு கிடைச்சது. பெரிய போராட்டங்கள்லாம் நடத்துனதுனால, விழிப்புணர்வு போராட்டங்கள் நடத்துனதுனால மக்களுக்கு இந்த இயக்கத்தின் மேலே ஒரு பெரிய நம்பிக்கை ஏற்பட்டது. ஏன்னா இதில் அனைத்து விதமான மக்களுமே இதில் பங்கெடுத்திருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த டீப் டிவைட் இன் தமிழ்நாடு காங்கிரஸ் பிட்வீன் தி மாடரேட்ஸ் அண்ட் எக்ஸ்ட்ரீமிஸ்ட். இந்த தமிழ்நாட்டில் காங்கிரஸ், அந்த இந்திய தேசிய காங்கிரஸில் மிதவாதிகளுக்கும் தீவிரவாதிகளுக்கும், மாடரேட்ஸும் எக்ஸ்ட்ரீமிஸ்ட்டுக்குமான பிரிவு அப்படிங்கிறது ரொம்ப ஆழமாக இருந்தது. இன்னொன்று முக்கியமான விஷயம், எப்போதுமே நமக்கு மனதுக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய ஒரு மொழியை பேசும்போது மட்டும்தான் நம்மளுடைய எண்ணங்கள் எல்லாம் வெளிப்படும் இல்லையா? அதே மாதிரி தான் இங்கே நடந்த சுதேசி இயக்க போராட்டங்கள் எல்லாமே வட்டார மொழியில் பேச்சுக்கள்லாம் இருந்தது. அது மக்களுக்கு ரொம்ப எளிமையாக அந்த போராட்டத்தின் தன்மையை உணர முடிஞ்சது. அப்போ இந்த போராட்டம் அப்படிங்கிறது பெரிய அளவில் போகிறதுக்கு காரணம் வட்டார மொழியில் எல்லாருமே பேச ஆரம்பித்தது, அந்த சொற்பொழி வட்ட ஆரம்பித்தது தான். இந்த சுதேசி இயக்க காலகட்டத்தில் முதல்ல இது வரைக்கும் எல்லாருமே ஆங்கிலத்தில் தான் பேசிகிட்டு இருந்தாங்க. ஏன்னா காமனாக அப்போ தான் இந்தியா அப்படிங்கிற ஒரு தேசமே ஒன்றிணையுது. ஏன்னா ஒன்றிணைந்த இந்திய தேசத்தில் தான் ஆங்கிலேயர்கள் ஆட்சி பண்ணணும்னு நினைக்கும் போது தான் அங்கங்கே பிரச்சனை தொடங்குது. அப்போ அங்கங்கே பிரச்சனை பண்ணக்கூடிய எல்லாரும் சேர்ந்து பேசணும் அப்படின்னா ஒவ்வொரு மாநிலத்துக்கும் ஒவ்வொரு விதமான மொழி இருக்குது, ஒவ்வொரு கூட்டத்திற்கும். அப்போ எல்லோரும் பொதுவாக என்ன நினைக்கிறாங்க, ஆங்கிலேயருக்கு புரிய வைக்கணும் அப்படின்னா ஆங்கில மொழியில் பேசணும்னு முடிவு பண்ணுறாங்க. அப்போது அதை பேசணும் முடிவு பண்ணியாச்சு, ஆங்கிலேயருக்கு புரியுது. ஆனால் நம்ம மக்களுக்கு புரியணும் இல்லையா? அதுக்கு தான் வட்டார மொழி அப்படிங்கிறது தேவைப்பட்டது. அது இந்த காலகட்டத்தில் அதிகமாக வட்டார மொழியில் பேச்சுவார்த்தைகள் தொடங்க ஆரம்பிச்சது. இன்னொன்று, இதற்காக நம்மளோட மெரினா கடற்கரை இன்றைக்கி நேற்று இல்லை, அந்த காலகட்டத்திலேருந்தே நிறையா சுதேசி கூட்டங்கள் அப்படிங்கிறது நடந்துக்கிட்டே தான் வருது. இந்த கூட்டங்கள்லாம் நடைபெறக்கூடிய இன்னொரு இடம் எது அப்படின்னா அது மூர் மார்க்கெட் வளாகம் அப்படிங்கிறது தான். சரிங்களா? ஓகே. 1905 1907 காலப்பகுதியைச் சேர்ந்த காவல்துறை அறிக்கைகள் மாணவர்களை ஆபத்தானவர்கள், அவர்களின் நடவடிக்கைகள் ஆட்சிக்கு எதிரானவை எனவும் குறிப்பிட்டன. ஏன்னா இந்த சுதேசி போகிற ப்ரொட்டஸ்ட்டில் மாணவர்களோட பங்கு அப்படிங்கிறது பெரிய அளவில் இருக்குது. அப்போ மாணவர்கள்லாம் பயங்கரமான ஆபத்தானவர்கள் அப்படின்னு சொல்லி 1905 1907 வரைக்கும் இருந்த போலீஸோட ரிப்போர்ட் சொல்லுது. அந்த அளவுக்கான போராட்டங்களை மாணவர்களையும் முன்னெடுத்துருந்துருக்காங்க. ஏன்னா மாணவர்களுக்கு அப்போ அரசியல் விழிப்புணர்வு அப்படிங்கிறது தீவிரமாக இருந்த காலகட்டம். அதே மாதிரி மாணவர்களோட முழக்கம் என்னவாக இருக்குது அப்படின்னா, வந்தே மாதரம் அப்படிங்கிற முழக்கம் தீவிரப்படுத்தப்படுது. ஏன்னா வந்தே மாதரம் அப்படிங்கிறது ஒட்டுமொத்த இந்திய தேசத்தின் குரலாக இருக்குது, முழக்கமாக இருக்குது. அந்த முழக்கம் அப்படிங்கிறது ஐரோப்பியர் காதலில் ஒலிக்க இன்னும் அவங்களுடைய கோபத்தை தூண்டக்கூடிய வார்த்தையாகவும் இருக்குது, நம்மளுடைய சுதந்திரத்தை பேசக்கூடிய வார்த்தையாகவும் இருக்குது. அதான் வந்தே மாதரம் அப்படிங்கிறது. சரி, 1900 இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் ஒரு பக்கம் போயிட்டுருக்குது. இந்த சுதேசி இயக்கம் தொடங்கி போயிட்டுருக்குது. இதில் 1907 நம்ம பிபின் சந்திரபால் அப்படிங்கிறவரை வட மாநிலத்திலேருந்து நம்ம சவுத் இந்தியாவுக்கு, தென்னிந்தியாவுக்கு பேசுகிறதுக்கு கூப்பிட்டு வராங்க. அது நம்ம சென்னை மெரினா கடற்கரையில் நடக்கக்கூடிய உரை தான். அது நம்ம சுப்பிரமணிய பாரதியார் இவங்கெல்லாம் சேர்ந்து கூப்பிட்டு வந்தாச்சு. வந்ததுக்கப்புறம் அவரை உரையாற்றிட்டு போகிற வழியிலே அவரை கைது பண்ணிடுறாங்க. இன்னொன்று, அவருடைய பேச்சு அப்படிங்கிறது இங்கே உள்ள தமிழ் மக்கள் மட்டும் இல்லாமல் இங்கே இருக்கக்கூடிய, அப்போ மெட்ராஸ் மாகாணம் தான், தமிழ், கன்னடம் எல்லாம், மலையாளம் எல்லாம் சேர்ந்துருந்தார். இந்த ஒட்டுமொத்த தென்னிந்திய மக்கள் மனதிலையும் பயங்கரமான ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துச்சு. அவர் ஆங்கிலேய அரசின் ஆதிக்கத்திற்கு எதிராக துரோகம் செஞ்சு பேசுனதுனால தான் அவரை கைது பண்ணிட்டாங்க இங்கேருந்து போகும்போதே. இது ஒரு பிரச்சனை. இப்போ அவரை கூப்பிட்டு வந்தது யார் அப்படின்னா நம்ம வஉசி, பாரதியார் எல்லாம். அப்போ இதனால வஉசி, பாரதி மேலெல்லாம் ஏற்கனவே நம்மளுடைய ஆங்கிலேய அரசாங்கம் அப்படிங்கிறது பயங்கரமான கோபத்தில் இருக்காங்க. இந்த டைமில் சுதேசி இயக்கம் அப்படிங்கிறது நம்ம தமிழ்நாட்டிலையும் தீவிரமாக முன்னெடுக்கப்பட்டது. அதில் முக்கியமான ஆள் நம்ம வஉசி தான் பண்ணார் அப்படிங்கிறவர். இவர் என்ன பண்ணார் அப்படின்னா, சுதேசி இயக்கம் அப்படின்னு அந்த இயக்கத்தோட முன்னெடுப்பாக இவர் ஒரு கப்பல் கம்பெனியை தொடங்குறார். அந்த கப்பல் கம்பெனியோட பேர் தான் சுதேசி ஸ்டீம் நேவிகேஷன் கம்பெனி அப்படிங்கிறது, சுதேசி நீராவி கப்பல் கம்பெனி அப்படிங்கிறது. சரி, இது 1906 தொடங்குறாரு. 1905 சுதேசி மூமெண்ட் அப்படிங்கிற ஒன்று தொடங்கியிருக்கோம். அதன் சார்பாக தான் இவர் தொடங்குறாரு எஸ்எஸ்என்சி அப்படிங்கிற ஒரு கப்பல் கம்பெனி. சரி, இந்த கப்பல் கம்பெனி தொடங்கணும்னா அவ்வளோ ஈஸியான விஷயமா அப்படின்னா இல்லை. ஏன்னா மிகப்பெரிய அளவில் முதலீடு தேவை, கிட்டத்தட்ட 10 லட்சம் ரூபா தேவை. அப்போ இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, ஒரு ஆளுக்கு 25 ரூபா வீதம், கிட்டத்தட்ட 40,000 பேர்கிட்ட கேட்டோம் அப்படின்னா சரியாக வரும்னு சொல்லி 40,000 ஷேரை வாங்கணும்னு முடிவு பண்ணுறாரு. ஒரு பங்கு 25 ரூபா அப்படின்னு சொல்லி.
அப்போ இதில் நிறையா பேர் ஷேர் பண்ணுறாங்க. அதில் முக்கியமாக மேஜர் ஷேர் ஹோல்டராக இருந்தவர் தான் பாண்டித்துரை தேவர். பாண்டித்துரை தேவர் இவர் மேஜர் ஷேர் ஹோல்டர். அதனால தான் இவர் பிரசிடெண்ட்டாக இருந்தார், நம்ம வஉசி செக்ரட்டரியாக இருந்தார். இன்னொரு ஷேர் ஹோல்டர் யார் அப்படின்னா ஹாஜி ஃபக்கீர் முகமது. ஹாஜி ஃபக்கீர் முகமது இவரும் ஒரு ஷேர் ஹோல்டர் தான். இவர் தான் அதிகமான ஷேர் ஹோல்டர் பாண்டித்துரை தேவர். தன்னோட ஜமீனுக்கு சொந்தமான 2-3 கிராமங்களை விற்று தான் அந்த பணத்தை நம்ம வஉசிட்டு கொடுத்துருந்தார். அந்தளவுக்கு நல்ல மனிதர்கள் அந்த காலகட்டத்தில் இருந்திருக்காங்க. இவர் தொடங்கின அந்த கப்பல் கம்பெனியில் 2 கப்பல் இருந்தது. ஒன்று எஸ்எஸ் கேலியோ, இன்னொன்று லாவா அப்படிங்கிற 2 நீராவி கப்பல் வாங்கியிருந்தார். வாங்கி அதை ரன் பண்ணுறாரு. அது எங்கேருந்து எங்கே வரைக்கும் போகுது அப்படின்னா, இங்கே நம்ம தூத்துக்குடியிலேருந்து கொழும்பு வரைக்கும் போகுது. அப்போது இந்த வணிகம் அப்படிங்கிறது ஆங்கிலேயரோட முக்கிய நோக்கமே வணிகம் தான். இப்போ அதையே எதிர்த்து பண்ணக்கூடிய ஆள் நம்ம வஉசி. அப்போ இந்த வஉசி கப்பல் கம்பெனி தொடங்கினதுமே ஒரு பனிப்போர் தொடங்கிடுச்சு ஆங்கிலேயர்களுக்கும் நம்ம வஉசிக்கும். இந்த பனிப்போர் அப்படிங்கிறது எஸ்எஸ்எம்சிக்கும் பிரிட்டிஷோட கப்பல் கம்பெனிக்கும் இந்த பனிப்போர் அப்படிங்கிறது 2 பேரும் மாறி மாறி சண்டை போட்டுக்கிறாங்க. பிரிட்டிஷ் என்ன சொல்கிறாங்க, டிக்கெட் 50 ரூபானா அடுத்து 40 ரூபாங்க, இவர் 50 ரூபா அப்படின்னா அடுத்து 20 ரூபாங்க. 2 பேரும் அப்படியே மாறி மாறி குறைச்சிட்டு வந்து கடைசியில் இவர் டிக்கெட்டை ஃப்ரீனாரு. பிரிட்டிஷ்காரன் அதுக்கும் ஒரு படி மேலே போய் டிக்கெட்டும் கிடையாது, உங்களுக்கு அம்ப்ரெல்லா கொடையும் இலவசமாக தரேன் அப்படின்னு சொல்லி அந்த அளவுக்கு கப்பல் கம்பெனியை இவரோட கப்பல் கம்பெனியை லாஸ் ஆகணும்னு முடிவு பண்ணாங்க பிரிட்டிஷ். அப்போ இதுலேயும் வஉசி எதிர்த்து நிற்கிறார். ஏற்கனவே பிபின் சந்திரபாலை கூப்பிட்டு வந்ததும் இவரை மாதிரி தீவிர தேசியவாதிகள்லாம். அதனால் கவர்மெண்ட் பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டு வஉசி மேலே பயங்கரமான கோபத்தில் இருக்காங்க. இன்னொன்று, இவருக்கு இதெல்லாம் தேவையா அப்படின்னா, இவர் நல்லா நிம்மதியாக சந்தோஷமாக வாழ்கிறதுக்கான இவருக்கான ஃபேமிலி சூழ்நிலை தான் அந்த காலகட்டத்தில் இருந்தது. என்ன அப்படின்னா, இவரோட தந்தையும் பயங்கரமான பெரிய லாயர் தான், இவரும் பெரிய லாயர். அப்படி இருக்கும்போது பெரிய பெரிய கேஸ் நடந்தால் லட்சக்கணக்கான ரூபா வர்றதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்குது. அதெல்லாம் விட்டுட்டு இந்திய தேசத்தின் சுதந்திரத்திற்காக பாடுபட்ட ஒரு ஆள் தான் நம்ம வஉசி. இந்த வஉசி தொடங்கின இந்த எஸ்எஸ்எம்சி அப்படிங்கிற கப்பல் கம்பெனியை பற்றி பெரிய அளவில் நம்ம ஆட்களை பாராட்டலை. ஆனால் பாராட்டினது யார் அப்படின்னா பாலகங்காதர் திலக். அவர் தன்னுடைய கேசரி மராட்டா அப்படிங்கிற பத்திரிகையில், கேசரி அப்படிங்கிறது மராத்தி மொழியில் எழுதப்பட்டது, மராட்டா அப்படிங்கிறது இங்கிலீஷ் பத்திரிகையில் எழுதப்பட்டது. இது 2லையுமே தீவிரமாக எழுதியிருந்தார் நம்ம வஉசியை பற்றி. அதனால தான் தென்னாட்டின் திலகர் அப்படின்னா வஉசி அப்படின்னு சொல்கிறோம். அதே மாதிரி அரவிந்த் கோஷும் நம்ம சுதேசி முயற்சிகளை பாராட்டி கம்பெனியின் பங்குகள் விற்பனை ஆவதற்கு அவரும் ஹெல்ப் பண்ணார். பாண்டித்துரை, ஹாஜி ஃபக்கீர் முகமது 2 பேர் தான் மேஜர் ஷேர் ஹோல்டர். அதில் அதிகமானது பாண்டித்துரை தேவர் தான். தொடக்கத்தில் ஆங்கில நிர்வாக சுதேசி கப்பல் கம்பெனியை கண்டுகொள்ளாமல் அலட்சியப்படுத்தியது. ஆனால் போக போக அதுதான் மிகப்பெரிய அளவில் பிரச்சனை நடந்தது. ஐரோப்பிய அதிகாரிகள் ஒருதலை பட்சமாகவும் இன வேற்றுமை உணர்வுடன் நடந்து கொண்டனர். பயங்கரமான பிரச்சனைகள் இருக்குது. இதை வஉசி கப்பல். அப்புறம் இது ஒரு பிரச்சனை. ஏற்கனவே பிபின் சந்திரபாலை கூப்பிட்டு வந்தது ஒரு பிரச்சனை. இப்போ கப்பல் கம்பெனி தொடங்கினது இன்னொரு பிரச்சனை. அடுத்த பிரச்சனை என்ன அப்படின்னா, கோரல் மில் ஸ்ட்ரைக்கு, கோரல் நூற்பாலை வேலை நிறுத்தம் அப்படிங்கிறது. இதில் என்ன ஆச்சு அப்படின்னா, சூரத் மாநாட்டில் பங்கேற்ற பின்னர் ஊர் திரும்பிய வஉசி ஒரு அரசியல் அமைப்பை தொடங்குவதற்கு பணிகளை செய்ய திட்டமிட்டார். ஒரு நல்ல பேச்சாளரை அவர் தேடிக்கொண்டிருந்த தருணத்தில் சுதேசி இயக்கத்தை போதித்து வந்த சுப்பிரமணிய சிவாவை சந்தித்தார். 1907 பிப்ரவரி மார்ச் மாதங்களில் இருவரும் தூத்துக்குடி கடற்கரையில் தினந்தோறும் பொதுக்கூட்டங்களில் பேசினர். மக்களுக்கு சுதேசி குறித்தும் புறக்கணித்தல் பற்றியும் கற்றுக் கொடுத்தனர். நம்ம வஉசி, பாரதியார், அப்புறம் சுப்பிரமணிய சிவா 3 பேருமே பயங்கரமான ஒரு எக்ஸ்ட்ரீமிஸ்ட். 3 பேரோட ப்ரொட்டஸ்ட்டுமே தீவிரமாக தான் இருந்தது அந்த காலகட்டத்தில். இப்போ இவர் சுப்பிரமணிய சிவாவெல்லாம் சந்திக்கும் போது 2 பேரோட கருத்தும் ஒரே மாதிரி சிங்க் ஆகுது. அப்போ 2 பேரோட சிந்தனைகளும் ஒரே மாதிரி இருக்குது. அப்போது பேச ஆரம்பிக்கிறாங்க. மக்களில் கூட்டம் கூடுது. பெரிய அளவில் கவர்மெண்ட்டே திரும்பி பார்க்குற அளவுக்கான பேச்சு 2 பேர்த்திட்டையுமே இருக்குது. இந்த காலகட்டத்தில் கோரல் மில் தொழிலாளர்களுக்கெல்லாம் பயங்கரமான பிரச்சனை வருது. அவங்களுக்கான ஊதியம் இல்லை, அவங்களுக்கான ஃபெசிலிட்டிஸ் இல்லை, இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வருது. உடனே இவர் போராட்டத்தில் இறங்கிடுறாரு நம்ம வஉசி. அங்கே உள்ள தொழிலாளர்களுக்கு ஆதரவாக ஆங்கிலேய அரசாங்கத்தை எதிர்த்து பிரச்சனை பண்ணுறாரு. பயங்கரமான ப்ரொட்டஸ்ட்டு, 9 நாள் ப்ரொட்டஸ்ட்டு, தீவிரமான போராட்டமாக நடந்துகிட்ருக்கு. தொடர்ந்து வந்த சில நாட்களில் தலைவர்கள் இருவரும் தொழிலாளர்களிடம் உரையாற்றினர். அந்த அளவுக்கு இவர் ஆற்றக்கூடிய உரை அப்படிங்கிறது அங்கே இருக்கக்கூடிய மக்களெல்லாம் பயங்கரமாக தூண்டக்கூடியதாக இருக்குது. அதனால் அந்தளவுக்கு போராட்டம் ஆங்கிலேயர்கள் எடுத்து 1908. அப்போ இதுவும் பிரிட்டிஷ்க்கு என்ன நினைக்கிறேன், இவர் மேலும் மேலும் நம்ம மேலே பிரச்சனை பண்ணிகிட்டே இருக்காங்க, இதுக்கு ஏதாவது ஒரு தீர்வு பண்ணணும்னு சொல்லி முடிவு பண்ணிகிட்டு இருக்காங்க. இந்த வஉசியை எப்படியாவது நிறுத்தி வைக்கணும், இல்லைன்னா சிறைக்கு தள்ளணும்னு முடிவு பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்போ இந்த ப்ரொட்டஸ்ட்டும் கடைசியில் அங்கே உள்ள
இருந்தபோதிலும் ஆலை உரிமையாளர்கள் அசைந்து கொடுக்கவில்லை. வேலை நிறுத்தத்தை ஒடுக்க நிலைத்த அரசு ஆலை நிர்வாகத்திற்கு ஆதரவாக இருந்தது. தொழிலாளர்களுக்கு நெருக்கடி எடுக்கும் வகையில் தலைவர்கள் தூத்துக்குடி நகரங்களில் கூட்டங்கள் நடத்த தடை விதிக்கப்பட்டது. முடிவில் ஆலை முதலாளிகள் தொழிலாளர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தி அவர்களின் கோரிக்கைகள் ஏற்றுக்கொள்ள முடிவு செய்தனர். ஒரு வழியாக சக்ஸஸ் அப்படிங்கிறது நம்ம வஉசி டீமுக்கு கிடைச்சது. தொழிலாளர்களின் வெற்றி வங்காளத்து தீவிர தேசியவாதிகளிடையே உற்சாகத்தை ஏற்படுத்தியது. வங்காளத்து செய்தி பத்திரிகைகள் இவ்வெற்றியை வாழ்த்தினர். இங்கே தமிழ்நாட்டில் நடந்த பிரச்சனைக்கு பெங்காலில் நடக்கக்கூடிய பத்திரிகைகள்லாம் வாழ்த்து தெரிவிக்கிறாங்க. அந்த அளவுக்கு தீவிரமான போராட்டமாக தான் இருந்திருக்கு நம்ம வஉசியோட போராட்டம். அப்போ இவ்வளவு பிரச்சனைகளுமே இங்கே வஉசி ஒரு நபர் பிரிட்டிஷை எதிர்த்து பண்ணிகிட்ருக்காரு. இந்த வெற்றி அப்படிங்கிறது கற்றறிந்த மக்களுக்கும் பொதுமக்களுக்கும் இடையே ஒரு இணைப்பை உருவாக்கியுள்ளது. அதுவே சுயராஜ்யத்தை நோக்கி எடுத்து வைக்கப்பட்ட உன்னதமான முதலடியாகும். இந்த இந்திய தொழிலாளியின் ஒவ்வொரு வெற்றியும் நாட்டிற்கு கிடைத்த வெற்றி என அரவிந்த் கோஷின் வந்தே மாதரம் புகழாரம் சூட்டியது. அரவிந்த் கோஷோட வந்தே மாதரம் அப்படிங்கிற பத்திரிகை புகழாரம் சூட்டியது அப்படின்னு எழுதியிருக்கிறாங்க. அடுத்து சுப்பிரமணிய பாரதி, கவிஞர் மற்றும் தேசியவாதி. இந்த சுப்பிரமணிய பாரதி அப்படிங்கிறவர் இவரும் ஆங்கிலேயரை எதிர்த்தார். ஆனால் தான் எழுதிய பாட்டுகளால் மட்டுமே எதிர்த்த ஒரு ஆள், செயல்பாடுகள் இல்லை. ஆனால் பாட்டு தீவிரமாக எழுதியிருந்தார். இவருடைய செய்தி பத்திரிகையை பயன்படுத்தி தேசியவாத செய்திகளை விரிந்து பட்ட பார்வையாளர்களிடையே பரப்புரை செய்த தலைவர்கள் முதன்மையானவர் ஜி சுப்பிரமணிய ஐயர். பாரதியாரோட கருத்துக்கள் எல்லாத்தையுமே மக்களுக்குள்ள சென்றடை வரைக்கும் பரப்புரை செய்த முக்கியமான நபர் தான் ஜி சுப்பிரமணிய ஐயர் அப்படிங்கிறது. இந்த ஜி சுப்பிரமணியர் அதுபோக 5 பேர் சேர்ந்து தான் எம் வீரராகவாச்சாரி இவங்கெல்லாம் சேர்ந்து தான் தி ஹிந்து அப்படிங்கிற பத்திரிகை துவங்கினாங்க 1878. அப்போ சுதேசமித்திரன் அப்படிங்கிற பத்திரிகைக்கு நம்ம ஜி சுப்பிரமணியர் அங்கேருந்து வெளியில் போய் தான் சுதேசமித்திரன் தொடங்கினார் 1882. இப்போ அந்த 1906 a book was published by Subramaniam to condemn the British action during the Congress conference in Barsal. பர்சாலில் காங்கிரஸ் மாநாட்டில் ஆங்கிலேயர்கள் மேற்கொண்ட நடவடிக்கையை விமர்சித்து அவர் ஒரு புத்தகத்தை வெளியிட்டார் ஜி சுப்பிரமணியம். அப்புறம் சுதேசமித்திரன் தேசியவாதிகளின் செயல்பாடுகள் குறித்து குறிப்பாக வஉசி தூத்துக்குடியின் ஆட்சியை உரைகள் பற்றி விரிவான செய்திகளை வெளியிட்டது. இந்திய தேசியவாதம் ஒரு புதிய வழிகாட்டலை எதிர்பார்த்து கொண்டிருந்த காலப்பகுதியில் 1904 சுப்பிரமணிய பாரதி சுதேசமித்திரன் பத்திரிகையின் துணை ஆசிரியராக பணி அமர்த்தப்பட்டார். 1904 இதெல்லாம் முக்கியமான கொஸ்டின்ஸ். இப்போ பாரதியாரோடது சக்கரவர்த்தியின் மாதலின் ஆசிரியராகவும் பணியாற்றின பாரதி. அப்புறம் அது பெண்களின் மேம்பாட்டிற்கு தன்னை அர்ப்பணித்து கொண்ட பத்திரிகையாகும். அப்போ பாரதி அப்படிங்கிறவர் சக்கரவர்த்தின்ற பத்திரிகையும் வேலை பார்த்துட்டு இருந்தார். 2 நிகழ்வு அப்படிங்கிறது பாரதியாரோட லைஃப்பில் தாக்கத்தை ஏற்படுத்துது. 1, அயர்லாந்து நாட்டு பெண்மணியும் விவேகானந்தரையும் சீடருமான சகோதரி நிவேதிதாவை அவர் 1905 சந்தித்தது. ஐயா யார்? பாரதி. குருமணி ஆசிரியர் என அவரால் குறிப்பிடப்பட்ட அப்பெண்மணி அவரின் தேசியவாத சிந்தனைகளுக்கு ஊக்கமளித்தார். அப்போ குருமணிங்கிற ஒரு ஆசிரியரும் சகோதரி நிவேதிதா 2 பேருமே அவரோட லைஃப்பில் சில மாற்றங்களை ஏற்படுத்தின நபர்கள். ஆங்கில ஆட்சியை எவ்வாறு எதிர்கொள்வது என்பது குறித்து காங்கிரஸுக்குள் நிலவிய கருத்து குழப்பம் மற்றொன்றாகும். முன்னர் விவரிக்கப்பட்டது போல சட்டத்திற்கு உட்பட்ட முறைகளை பின்பற்ற விரும்பிய மிதவாத தேசியவாதிகளை யாசிப்பவர்கள் என தீவிர தேசியவாதிகள் ஏளனம் செய்தனர். யாசிப்பவர்கள்னால் என்ன? அவங்ககிட்ட போய் கெஞ்சிட்டு இருக்கிறது. அந்த மாதிரி கெஞ்சக்கூடிய ஆட்கள் தான் மாடரேட்ஸு அப்படின்னு சொல்லி எக்ஸ்ட்ரீமிஸ்ட்டு அவங்கள கிரிட்டிசைஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஆங்கிலேய ஆட்சி புதிய அணுகுமுறையில் எதிர்கொள்ளப்பட வேண்டும் என நினைத்த பாரதியாருக்கு தீவிர தேசியவாதிகளின் வழிமுறைகள் அதிகம் ஏற்புடையனவாக இருந்தன. எடுத்துக்காட்டாக காங்கிரஸின் மீது சூரத் மாநாட்டிற்கு பின்னர் திலகர் மீதும் அவர் கொண்டிருந்த ஆர்வம் பற்றும் மேலும் பெருகியது. திலகரோட டெனன்ஸ் ஆஃப் நியூ பார்ட்டி எனும் நூலை பாரதி தமிழ் மொழியாக்கம் செய்திருந்தார். மேலும் 1907 சூரத் சென்று வந்த பயணம் சென்னை மாகாண தீவிர தேசியவாதிகள் குறித்து சூரத் சென்று வந்த பயணம் அப்படின்னு ஒரு புத்தகத்தையும் வெளியிட்டிருக்காரு. பாரதி ஆசிரியராக பணியாற்றிய இந்தியா என்ற வார இதழ் தீவிர தேசியவாதிகளின் குரலாக மாறியது. அந்த இந்தியா அப்படிங்கிற பத்திரிகையில் தான் முதல்ல பொலிட்டிக்கல் கார்ட்டூன்ஸை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருந்தது நம்ம பாரதியார் தான். அப்புறம் ஜி சுப்பிரமணியர் இருந்திருக்காரு, பாரதியார் இருந்திருக்காரு, அங்கே நம்ம வஉசி இருந்திருக்காரு. இப்போது வஉசிக்கு பிரச்சனை மேலே பிரச்சனை. 1, கப்பல் கம்பெனி தொடங்கினது எஸ்எஸ்என்சி. 2வது கோரல் மில் ஸ்ட்ரைக்கு. அப்புறம் அதுக்கு முன்னாடி என்ன பண்ணியிருந்தார் அப்படின்னா பிபின் சந்திரபாலை இங்கே பேசுகிறது கூப்பிட்டு வந்திருந்தார். இது எல்லாம் பிரச்சனையை பார்த்துக்கிட்டே இருந்தாங்க, வேறு வழியே இல்லை. இன்னொரு முக்கியமான சந்தர்ப்பம் எதிர்பார்த்துட்டு இருந்த நேரத்தில் தான் பிபின் சந்திரபால் 1907 விடுதலை ஆகிறார். விடுதலை ஆனதுமே இவரை இந்த ரிலீஸ் ஆகக்கூடிய இந்த டேவை தான் ஸ்வராஜ்ய டேவாக செலிப்ரேட் பண்ணணும், சுதேசி தினமாக செலிப்ரேட் பண்ணணும்னு சொல்லி முடிவு பண்ணிடுறாங்க நம்ம வஉசி எல்லோரும் சேர்ந்து. உடனே இதுக்கு மேலே விட்டு வைக்கக்கூடாதுன்னு சொல்லி தான் நம்ம பிரிட்டிஷ் கவர்மெண்ட் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா
வஉசி, சுப்பிரமணிய சிவா, அப்புறம் பத்மநாப ஐயங்கார், இவங்க எல்லாத்தையுமே கைது பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டாங்க. அதுவும் இந்த தேச துரோக குற்றத்திற்காக. மார்ச் 12 1908 முக்கியமான சுதேசி இயக்க தலைவர்கள் கைது செய்யப்பட்டதால் சினம் கொண்ட உள்ளூர் மக்கள் எதிர்வினையாக வன்முறை நடவடிக்கைகளில் ஈடுபட்டனர். எதிர்ப்பை தெரிவிக்கும் வகையில் கடையடைப்பு எல்லாம் பயங்கரமான போராட்டம் நடந்துச்சு. திருநெல்வேலியில் நகரசபை கட்டிடமும் காவல் நிலையம் எல்லாம் தீ வச்சாங்க. பயங்கரமான போராட்டம். ஏன்னா வஉசி அரெஸ்ட் பண்ணதுக்காக கிட்டத்தட்ட இப்போ இருக்கக்கூடிய திருநெல்வேலி, தூத்துக்குடி எல்லாம் சேர்ந்து தான் திருநெல்வேலி. பயங்கரமான எதிர்ப்பு நடந்திருக்கு. அப்புறம் ஒரு வழியாக அவருக்கு சிறை தண்டனையும் கிடைச்சிருச்சு. குற்றம் செய்தனர்னு அறிவிக்கப்பட்டு தேச துரோக குற்றத்தின் கீழே ஆர்டிகல் 124 செக்ஷன் 124A சொல்லி அவரை அரசுக்கு எதிரான தேச துரோகம் சொல்லி அவரை கைது பண்ணி போட்டாங்க. நம்ம வஉசிக்கு கிட்டத்தட்ட 20 ஆண்டுகள், அதாவது இரட்டை ஆயுள் தண்டனைன்னு சொல்லி, ஒரு ஆயுள் தண்டனை அப்படிங்கிறது 20 வருஷம், மொத்தம் இரட்டை ஆயுள் தண்டனைன்னு சொல்லி 40 வருஷம் அவருக்கு சிறை தண்டனை அறிவிக்கப்பட்டது. 20 ஆண்டுகள் அப்படிங்கிறது ஒரு ஆயுள் தண்டனை, இவருக்கு இரட்டை ஆயுள் தண்டனை. சிவாவுக்கு 10 ஆண்டுகள் நாடு கடத்தல் தண்டனையும், அவர் குழந்தையாக இருந்திருக்க வஉசிக்கு ஆயுள் தண்டனையும் 20 ஆண்டுகள், அதாவது இரட்டை ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்டது. வஉசி அரசை எதிர்த்து பேசிய குற்றத்திற்காக மேலும் ஒரு ஆயுள் தண்டனை விதிக்கப்பெற்றார். மொத்தம் 2 ஆயுள் தண்டனை. ஒரு ஆயுள் தண்டனைங்கிறது 20 வருஷம். திருநெல்வேலியில் போட்டாங்கிற போராட்டங்களை எந்த அளவிற்கு அரசு தீவிரத்துடன் நோக்கியது என்பதை இக்கொடூரமான தண்டனைகள் உணர்த்துகின்றன. இந்த அளவுக்கு கொடூரமான தண்டனை கொடுத்துனா மக்கள்லாம் அமைதியாக இருப்பாங்கன்னு சொல்லி இந்த அளவுக்கான போராட்டத்தை நடத்திருந்தாங்க. இந்நிகழ்ச்சியின் பின்விளைவாக ஆங்கிலேய அரசின் அடக்குமுறையானது ஒரு சில தலைவர்களை கைது செய்தோடு நின்றுவிடவில்லை. உண்மையில் செயலூக்கத்துடன் எதிர்ப்பு இயக்கத்தில் கலந்து கொண்ட மக்களும் தண்டிக்கப்பட்டனர். திருநெல்வேலி, தூத்துக்குடி பகுதிகளைச் சேர்ந்த மக்களிடம் காவல்துறை தண்டனையால் வரியும் வசூலிக்கப்பட்டது. அந்த அளவுக்கான ப்ரொட்டஸ்ட்டு. கடைசியில் 1908 கைது செய்யப்பட்ட வஉசி 1912 ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. இந்த ரிலீஸ் அப்படிங்கிறது 4 வருஷம் தான். ஆனால் அவர் 40 வருஷம் தண்டனை. இவர் மேலே குற்றம் நிரூபிக்கப்படாதனால இவர் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. கடைசியில் சாப்பாட்டுக்கே ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தார். அதற்கப்புறம் தான் தென்னாப்பிரிக்காவிலிருந்தெல்லாம் நிதி வந்து தான் ஓரளவுக்கு தன்னோட வாழ்க்கையை நடத்திட்டு இருந்தார். அப்புறம் இவர் லேட்டராக பிஃபோர் இண்டிபெண்டன்ஸ் முன்னாடியே இவர் இறந்தும் போயிட்டார். இவரை பற்றின வந்த படம் தான் கப்பலோட்டிய தமிழன் அப்படிங்கிறது 1961 ரிலீஸ் ஆன படம். முதலில் தமிழில் வரி விலக்கு பெற்ற திரைப்படம் அப்படிங்கிறதும் இதுதான். இவர் தொடங்கின சில அமைப்பு தான் கோஆபரேட்டிவ் ஸ்டோர் அப்படிங்கிறது, சுதேசி கோஆபரேட்டிவ் ஸ்டோர், சுதேசி கூட்டுறவு பண்டகசாலை அப்படிங்கிறது. அப்புறம் ட்ரேட் கில்ட் அண்ட் ஒர்க்கர்ஸ் அசோசியேஷன், வர்த்தகம் மற்றும் தொழிலாளர் சங்கம் அப்படிங்கிறது இவர் தொடங்கின அமைப்பு தான். இந்த மாதிரி பல்வேறு வகையான போராட்டங்களை நடத்தி அப்புறம் அறத்துப்பாலுக்கு உரை எழுதினதும் நம்ம ஐயா வஉசி தான். இவர் தான் தன்னோட குழந்தைக்கு, இவர் ஜெயிலிருந்து ரிலீஸ் பண்ணும்போது என்ன கண்டிஷனில் ரிலீஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, உங்களுக்கு லாஸ் லைசன்ஸ் அப்படிங்கிறது இனிமேல் கிடையாது, அதனால் அப்படி அதுக்கு சம்மந்தம்னா ரிலீஸ் பண்ணுறோம் அப்படின்னா, இவர் நமக்கு லா லைசன்ஸ் வச்சு என்ன பண்ண போகிறோம், நம்மளோட போராட்டம் அப்படிங்கிறது மக்களுக்கானது, அதனால் அதெல்லாம் தேவையில்லைன்னு வெளியில் வந்தார். சாப்பாடுக்கு கஷ்டப்படுற சமயத்தில் வேலிஸ் அப்படிங்கிற ஒரு பிரிட்டிஷ் ஆஃபீஸர் இவருக்கு அந்த லா லைசன்ஸ் கிடைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணியிருந்தார். அதனால தான் அவரோட ஞாபகார்த்தமாக தன்னோட குழந்தைக்கு கடைசி காலகட்டத்தில் வாலிஸ் வெரன் அப்படின்னு சொல்லி பெயர் மாற்றிருந்தார். அந்தளவுக்கு பயங்கரமான போராட்டவாதிகள்லாம் நம்ம தமிழ்நாட்டிலையுமே பிறந்த ஆட்கள் தான். ஓகேவா? இதுதான் நம்மளோட எக்ஸ்ட்ரீமிஸ்டோட ஃபேஸ் அப்படிங்கிறது. எல்லோருமே தயவு செஞ்சு ரெகுலராக டெலகிராம் சேனலை ஃபாலோ பண்ணிட்டே வாங்க. ஓகே, தேங்க்யூ.